எல்லார் வீட்லேயும் வரமகாலட்சுமி நோன்பு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் சூப்பராக முடிஞ்சுதுங்க. எல்லா வருஷமும் நல்லா இருக்கும், பட் டபுள் மடங்கு ஹாப்பினஸோடு இந்த வருஷம் முடிஞ்சுது. நான் உங்களுக்கு எல்லாமே லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வியாழக்கிழமை 6:30 to 7:30 வரைக்குமே கௌரி நல்ல நேரம் இருந்தது. அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம அந்த நேரத்துக்குள்ளே அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு. வாசலில் செம்மண் தடவி கோலம் போட்டுட்டு அம்மனை உட்கார வச்சு அம்மனுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் துதி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை மாமியாரும் பாப்பாவும் கொண்டு வந்தாங்க வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் பின்னாடியே அம்மனையும் வீட்டுக்குள்ள அழைச்சாச்சு. அம்மனுக்கு வந்துட்டு ஜடலாம் வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. என் கண்ணே பட்டிருக்கும் போல் நான் பார்த்து சொல்லிகிட்டே இருந்தேன் அழகாக இருக்காங்களே அப்படின்ட்டு. அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்தாங்க. ஸோ அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சி தூபம் தீபம்லாம் காமிச்சிட்டு அவங்களுக்கு பிரசாதத்துக்கு பால் வச்சு அதுக்கப்புறம் தாம்பூலத்தில் புடவை, பூ போட்டு, மஞ்சள், வாழைப்பழம், தாம்பூலம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு தூதியெல்லாம் சொல்லி மந்திரம் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் ஒர்க்லாம் இருந்தது. அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அது போச்சு ஒரு 3 மணி வரைக்குமே இந்த டெக்கரேஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு மறுநாள் பூஜைக்கு ரெடி ஆயாச்சு.